the other side, the naughty side, the kurumba side of Venkat Prabhu. நான் அதான் சொன்னேன்ல கிரிக்கெட் தவிர செவுர்ல ஏறி உட்காருது நான் பார்த்திருக்கேன். அந்த அந்த கதை தான் எனக்கு வேணும். தெய்வமே. ஓகே பெருசாதான் பெருசு இல்ல ஆனா இருக்கு. நான் நார்மலா அவரே போவோம் வருவோம் நைட் ஊர சுத்துவோம். சரத்குமார் சார் காரா சேஸ் பண்ணுவோம். டேய் எதுக்குடா அப்ப நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுவாங்க. தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. நான் உங்களை பார்க்கவே இல்லைன்னு. அது அந்த இஷ்யூ அந்த சிச்சுவேஷன் நீ சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அது இன்னும் ஒரு வாட்டி வந்து நைட்டு பசங்கள்லாம் வந்து காரில் போயிட்டு இருந்தோம். அதில் 2-3 பேர் வந்து தேவர் லைக் லிட்டில் ஹை. ஸோ போகும்போது டே வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை இப்படி சும்மா ஒரு ஈஸியாக வழியாக போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கோட்டுப்புறம் ஜங்ஷனில் போகும்போது ஒரு செரா கார் அப்படி போச்சு. நாங்கள் வந்து ஒரு ப்ரீமியர் காண்டஸா நாங்கள் வந்து ஒரு காண்டஸரில் இருக்கோம். எப்படா அந்த கார் நம்மளை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சேஸு போய் டைட்டில் பார்க்லாம் போய் ஒதுக்கி அந்த செரா கார் அது போதுனா பயங்கர ஓவர்டேக் பண்ணி நம்ம திருவான்மையூர் டைட்டில் பார்க்லேருந்து லெஃப்ட்டு எடுத்து ஓவர்டேக் பண்ணியாச்சு. அப்படி ஓவர்டேக் பண்ணி அது சிக்னலில் வந்து நம்ம தியாகராஜா சிக்னலில் நாங்கள் வந்து திரும்ப ரைட் எடுத்துட்டோம். நேராக போகிற வண்டி எங்களை ஓவர்டேக் பண்ணி வந்து பிளாக் பண்ணிச்சு. பின்னாடி சீட்டில் நான் இருக்கேன். அப்படி கதவு இப்படி திறக்கும் தெரியுமா? அந்த இப்படி திறந்து உள்ளேருந்து பார்த்தா சரத் சார். ஐயோ என்ன பயங்கரமாக திட்டாங்க. இறங்குங்கடான்னு சொல்லி பசங்கள்லாம் சாரி சார் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க என்ன சொல்லி பயங்கர ஐயோ கைஸ் ரெஸ்பான்சிபிள் குடிச்சிட்டுலாம் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க ஆச்சா போச்சா சொல்லி வண்டிலேருந்து இறங்கவே இல்லை. நான் வண்டிக்குள்ளேருந்து இறங்கவே இல்லை. நான் வண்டிக்குள்ளே இருக்கேன். திஸ் வாஸ் தென். அப்போ இருக்கும்போது அதுக்கப்புறம் சொன்னீங்களா ஷரத் கிட்ட? நெக்ஸ்ட் டே மீட் பண்ணி அப்புறம் போய் சொன்னேன். நான் இல்லை அது சொன்ன பசங்கிட்ட கேட்கல. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக அட்வைஸ்லாம் பண்ணாங்க. அவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாக்கா ஃபுல்லா ஆமாம் இந்தியன் தாத்தா தான் வெளியில வரும். பயங்கரமாக பண்ணிடுவாங்க. ஸோ அட்வைஸ்லாம் பண்ணாங்க. அப்படியே வந்து அது அவருக்கு வந்து பேசிட்டு அப்புறம் அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டார் அங்கேருந்து. அதுக்கப்புறம் க்ரௌடு சேர்ந்துருச்சு. சூரிய வம்சம் நீ என்ன பண்ண நீ அப்படின்னா டே நீ அவரை குடிக்க வேணாம் தான்டா சொன்னா நீ குடிச்சிட்டு கரெக்டாக போகடா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஃபுல்லாக க்ரௌடு தெய்வங்களா போகடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே படுமாங்க.